ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். 2025 ஐபிஎல் சீசனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லா வீரர்களுமே இப்போ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சீசன். ஸோ 2025 மெகா ஆக்ஷனில் புது டீமை செட் பண்ணியிருக்காங்க. நிறைய புது புது வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயம். இப்போ தீவிரமாக ப்ராக்டிஸில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில்? ஸோ கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், நம்ம தல தோனி அவர்கள், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள், ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர், இவங்க எல்லாருமே இப்போ பிராக்டிஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்னை சேப்பக்கம் மைதானமே சும்மா கலகலன்னு இருக்கு. ஸோ தல தோனி அவர்கள் வந்த போதே தெரிஞ்சு போச்சு ஸோ எந்த அளவுக்கு ரசிகர்கள் சிஎஸ்கேவை வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ தல தோனி அவர்கள் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிராக்டிஸ் செஷன்ல தல தோனி அவர்கள் சும்மா தாறுமாறான பேட்டிங் ஆடி இருக்காரு. என்ன சிக்ஸ் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காருங்க. ஸோ அவருடைய பழைய ஹிட்டிங் எபிலிட்டி அப்படியே இருக்குங்க. எவ்வளோ நாள் கழிச்சு பேட்டை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஸோ அந்த ஃபுட் ஒர்க் ஆகட்டும், அந்த சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி ஆகட்டும், ஸோ அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஆகட்டும், எல்லாமே சும்மா அப்படியே இருக்கு. சும்மா வேற மாதிரி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இந்த சீசன்ல தல தோனி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க எல்லா ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சென்னைன்னு சொன்னாவே எல்லாருமே நம்ம தல தோனி அவர்களை தான் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபக் கூட ஒரு பக்கம் செம்மையா ஆடிட்டு இருக்காரு. ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிராக்டிஸ்ல வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன்ல சும்மா வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம தல தோனி அவர்கள் அடித்த ஒரு சிக்ஸ் சும்மா மைதானத்தை விட்டே போயிருக்கு அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு பிராக்டிஸை தோனி அவர்கள் எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காருங்க. ஓவரால் எத்தனை சிக்ஸ் சுத்தி சுத்தி அடிக்கிறாருங்க. வெறும் சிக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மைதானத்தில். வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருக்காரு தல தோனி அவர்கள். கண்டிப்பா இந்த இன்னிங்ஸை எல்லா ரசிகர்களும் எங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா மைதானத்தில் அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் தல தோனி அவர்களின் சிக்ஸ் எதிர்பார்க்கவே நிறைய ரசிகர்கள் வராங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்றாங்களா இல்லையோ, நம்ம தல தோனி அவர்கள் மைதானத்தில் இறங்கி ஒரு சிக்ஸ் ஆச்சு அடிச்சிடணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவே நிறைய ரசிகர்கள் மைதானத்துக்கு வராங்க. ஸோ அப்படிதான் பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் 20 நாள் தான் இருக்கு ஐபிஎல் மேட்சுக்கு. ஸோ வேற மாதிரி இருக்க போகுது. கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க போறாங்க. 2025 சீசன்ல முதல் போட்டியே நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற போகிறது. அதுவும் முக்கியமான டீம் மும்பைக்கு எதிராக நடக்க போகுது அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்க போகுது. ஏன்னா எல்லா ரசிகர்களும் அதுக்காக தான் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். நம்ம தல தோனி அவர்கள் பிராக்டிஸ் செஷன்ல சும்மா வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. தோனி அவர்களை எதிர்பார்த்து ரசிகர்கள் எல்லாமே போட்டியில் அவர் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அது கூடிய விரைவில் நடக்கும். நம்ம 2025 சீசனுக்கான சிஎஸ்கே வேற மாதிரியான பிராக்டிஸ்ல இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் செஷன் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.